கடந்த 2 நாட்களாக கனமழை முதல் அதீத கனமழை வரைக்கும் பல்வேறு மாவட்டங்களில் கொட்டி தீர்த்தது. அநேக இடங்களில் பெங்கல் புயல் பொறுத்தவரைக்கும் சூறையாடியது. அடுத்த மழை வாய்ப்புகள் எப்போது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். நண்பர்களே, மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க. இனி அடுத்தடுத்து வரும் மணி நேரங்களிலும் கனமழை பொறுத்தவரை மிக தீவிரமாக பதிவாகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பல பகுதிகள், பல இடங்கள்ல மிக அதிக மழை பொழிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். இது ஒரு மாவட்டம், 2 மாவட்டம் அப்படிங்கிறது கிடையாது. பல்வேறு மாவட்டத்தில மிக அதிகப்படியான மழை வாய்ப்பு அப்படிங்கிறது பதிவாக போகிறது. இன்று காலை வரை உள் மாவட்டங்களிலும், மதியத்துக்கு பிறகு மேற்கு தொடர்ச்சியிலும் அதி கனமழை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஆகவே நண்பர்களே, நீங்க லைக் பண்ணாதவங்கலாம் கொஞ்சம் சீக்கிரமா லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கொஞ்சம் வேகமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வரக்கூடிய நாட்கள்ல அடுத்தடுத்த மழை தேதிகள்லாம் இப்ப நம்ம சொல்லப் போறோம். அந்த வானிலை முடிவுல பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்க. இன்று காலை வரைக்கும் உள் மாவட்டத்தில கண்டிப்பாக மழை தொடரும். அதில குறிப்பா கிருஷ்ணகிரி மிக கனமழை முதல் அதி கனமழை எச்சரிக்கை. திருவண்ணாமலை மாவட்டம் ஏற்கனவே நமக்கு பல்வேறு பகுதிகள்ல பலத்த மழை கொட்டி தீர்த்தது. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டையிலும் கனமழை அதிகமாக பதிவாகும். அதேபோல இன்னும் சேலம் மாவட்டங்கள், நாமக்கல், திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களுக்கும் கனமழை கண்டிப்பாக உண்டு. பல்வேறு பகுதிகள்ல இடைவிடாத மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்பவே தீவிரமாக எதிர்பார்க்கலாம். மதியத்திற்கு பிறகு மேற்கு தொடர்ச்சியிலும் கனமழையானது மிக அதிகப்படியாக வெளுத்து வாங்கும். ஆகவே இன்று மதிய நேரங்கள்ல எந்த அளவுக்கு நமக்கு மழை வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, குறிப்பா மேற்கு தொடர்ச்சியில் இருக்கக்கூடிய நீலகிரி மற்றும் கோயம்புத்தூரில் இன்று மதிய நேரங்களிலும் ரொம்ப தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாக போகிறது. அப்போ கிட்டத்தட்ட நமக்கு இன்றைக்கு மாலை நேரங்கள் வரைக்கும் அந்த பெங்கல் புயலுடைய தாக்கம் தமிழ்நாட்டில ஏதேனும் ஒரு பகுதிகள்ல இருக்க தான் செய்யும். நாளையிலிருந்து தான் தமிழ்நாடு முழுவதுமாக இந்த பெங்கல் கிட்ட இருந்து தப்பிக்க வாய்ப்புகள் இருக்கு. அதுவரைக்கும் இன்னைக்கு வரைக்குமே நமக்கு தொடர்ந்து பெங்கல் புயல்ல தான் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம். உள் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் என பல்வேறு பகுதிகளில் இந்த பெங்கல் புயல் காரணமாக ரொம்ப தீவிரமான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே அடுத்தடுத்த தேதிகள் மற்றும் நாட்கள் உங்களுக்கு தொடர்ந்து நம்ம சொல்லியிருக்கிறோம். எந்தெந்த தேதிகள் மற்றும் நாட்கள்ல இந்த மழை வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது தொடர் மழை பொழிவாக பல்வேறு பகுதிகளில் எதிர்பார்க்க முடியும். அடுத்ததாக நாளை முதல் படிப்படியாக பகலில் கணிசமாக வெயில் வர தொடங்கும். ஏன்னா பகல் நேரங்களில் வந்து வெயில் வருமா நிறைய பேர் கேட்டீங்க. பகல் நேரங்களில் கணிசமாக நமக்கு நாளையிலிருந்து கடலோர மாவட்டத்தில் வெயில் வர ஆரம்பிக்கும். ஆனால் உள் மாவட்டத்தில் வானம் மேகமூட்டமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நாளை மறுநாள் முதல் உள் மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி என எல்லா பகுதிகளுக்குமே வெயில் வர தொடங்கிரும். ஆனா ஏற்கனவே டெல்டா மற்றும் தென் மாவட்டத்தில வெயில் ஆங்காங்கே பார்க்க முடிகிறது. இருந்தாலும் இயல்பான நிலைமை பெங்கல் முடிந்து ஒரு இயல்பு நிலைமை அப்படிங்கிறது வந்து நாளை முதல் படிப்படியாக எதிர்பார்க்கப்படுகிறது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா அடுத்த மழை கொஞ்சம் எப்போன்னு சொன்னீங்கன்னா, நாங்க இங்க தேதியெல்லாம் வேற குறிச்சுப்போம் அப்படின்னு சொல்லி நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா உங்களுக்கு நம்ம சொல்லாம கிடையாது. நிச்சயமாக உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம். எந்தெந்த தேதிகளில் மழை பொழியும் அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ கண்டிப்பாக பார்க்கலாம். நாளை முதல் படிப்படியாக பகலில் கணிசமாக வெயில் வர ஆரம்பித்தாலும், இந்த அடுத்த கனமழை அப்படிங்கிற தேதி வந்து வருகிற டிசம்பர் 7ஆம் தேதி அல்லது 8ஆம் தேதிகள்ல ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இலங்கைக்கு அருகே, இலங்கைக்கும் தென்கிழக்கே நமக்கு வந்து ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படிங்கிறது உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது மெல்ல மெல்ல வடக்கு திசை நோக்கி நகர்ந்து தொடர்ந்து தமிழ்நாட்டையே நோக்கி நகர வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஏன்னா எங்கேயுமே நமக்கு வந்து ஆந்திராவோ, ஒரிஸ்சாவோ, மேற்கு வங்கமோ எங்கேயும் போறதில்ல. அடுத்து வரக்கூடியதும் தமிழ்நாட்டை நோக்கி நகரும். அதில குறிப்பா வந்து நாகப்பட்டினத்திலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்த பகுதிகள்ல இருக்கக்கூடிய கடலோர மாவட்டத்திற்கு நல்ல மழை கொடுக்கக்கூடியதாக எதிர்பார்க்கப்படுது. இதில மதுரை மற்றும் திண்டுக்கல்ல வந்து தீவிரமான மழை கிடைக்குமாங்கிறத நாளைய தினங்கள்ல உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஆனா இப்போதைக்கு வந்து இந்த டிசம்பர் 10ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரை, அதாவது தாழ்வு பகுதி உருவாகிறது வந்து டிசம்பர் 7 அப்படி இல்லைன்னா 8ல வந்து உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். மழை பெய்கிறதுக்கான தேதிகள் வந்து டிசம்பர் 10ஆம் தேதி முதல் படிப்படியாக மழை வாய்ப்புகள் அதிகரித்து டிசம்பர் 15, 16 வரைக்குமே கூட டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள்ல கனமழை தீவிரம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். டெல்டா மாவட்டங்கள்ல முதல்ல எங்க மழை தொடும் அப்படின்னா, இந்த தாழ்வு பகுதி வங்கக்கடல்ல உருவாகி முதல்ல நாகப்பட்டினம் மாவட்டத்தில தான் இந்த தாழ்வு பகுதியும் அந்த மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாக வாய்ப்பு இருக்கு. நாகப்பட்டினத்தில நல்ல ஒரு தீவிரமான மழை கிடைக்கும். நாகப்பட்டினத்தில மழை பெய்த பிறகு
இது தென் மாவட்டத்திலே நோக்கி நகரப்போதா? இல்ல வட மாவட்டங்களுக்கு மறுபடியும் திசை மாற்றம் ஏற்பட்டு, ஏதாச்சும் ஃபெங்கல் புயல் போலவே திடீரென்று வடக்கு திசை நோக்கி நகரப்போதா? அப்படிங்கிற முழு தகவலையும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல கண்டிப்பா உங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். தற்போதைய நிலவரப்படி ஒரு தாழ்வு பகுதி உருவாகலாம். அதுக்கப்புறம் அது ஒரு அதிகபட்சமாக ஒரு தாழ்வு மண்டலம் வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது. புயல்களுக்கான வாய்ப்பு கேட்டிருந்தீங்க. இந்த ஃபெங்கல் புயல் மாரியே அடுத்து இன்னொரு புயல் வருவதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்குமா அப்படின்னு? தற்போதைய நிலவரப்படி அடுத்த ஒரு புயல் வருமானால், அந்த புயலுக்கு பெயர் சக்தி புயல் என்று வைக்கப்படும். இந்த சக்தி புயல் பொறுத்தவரை, எந்த பகுதிகள்ல அதிகப்படியான மழை பொழிவு கொடுக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் அடுத்து வரும் நாட்கள் தான் பார்க்கணும். ஏன்னா, இப்ப வர்றது வந்து புயலா மாறுச்சு அப்படின்னா, அதற்கு பெயர் சக்தி புயல் என்று வைக்கலாம். ஆனா, தற்போதைக்கு வந்து இது ஒரு லோ பிரஷராகவே பார்க்கப்படுது. ஒரு தாழ்வு பகுதியாகவே பார்க்கப்படுது. தொடர்ந்து தீவிரமான கண்காணிக்கப்பட்டு வருது. ஏன்னா, இது வந்து இதனுடைய நகர்வு எப்படி இருக்க போது? எந்த டெல்டா மாவட்டத்தை நோக்கி நகரப்போதா? இல்ல தென் மாவட்டங்களை நோக்கி நகரப்போதான்னு சொல்லி ஒரு தீவிர கண்காணிப்புல வைக்கப்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல நம்ம நிச்சயமா சொல்றோம். நெறைய பேர் தொடர்ந்து கமெண்ட்ல கேட்டுட்டே இருந்ததுனால, உங்களுக்கு இப்ப இந்த மழை அறிவிப்புகள் அப்படிங்கிறது நம்ம கொடுத்திருக்கிறோம். அடுத்தடுத்த தாழ்வு மண்டலம், தாழ்வு பகுதி அப்படிங்கிறது டிசம்பர் மாதத்துல நெறைய உருவாகும். அதனால இந்த ஃபெங்கலோட முடிஞ்சிரும். இதுக்கப்புறம் பருவமழையே இருக்காது. அவ்வளவுதான் பருவமழை ஓய்வு கொடுத்துரும். பனிப்பொழிவு வரப்போது அப்படின்னு சில பேர் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா அது கிடையாது. உடனே இப்ப பனிப்பொழிவு வர வாய்ப்பில்ல. அது எதனால அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். ஏன்னா வடகிழக்கு பருவமழைங்கிறது நம்ப தொடங்கியது அப்படின்னு சொன்ன தேதிகள் வந்து அக்டோபர் அக்டோபர் 15, 16 போல. அதாவது சீக்கிரமாகவே பருவமழை தொடங்கிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆமா, அது உண்மதான். பருவக்காற்று அப்படிங்கிறது சீக்கிரமாவே தமிழ்நாட்ட நோக்கி வீச ஆரம்பிச்சிருச்சு. ஆனா, அந்த வீச ஆரம்பிச்ச பருவக்காற்று அப்படிங்கிறது வந்து வலுவா இல்ல. அதாவது ஓரளவுக்கு தான் நமக்கு அந்த தமிழ்நாட்டுல வடகிழக்கு பருவமழை ஒரு 50-70% தான் நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிருந்தது. 100% கம்ப்ளீட்டா அந்த விண்ட் வந்து வங்கக்கடல் பகுதியிலிருந்து வலுவான பருவக்காற்று அது முழுமையான வடகிழக்கு பருவமழை அப்படின்னு எப்போ ஆரம்பிச்சதுன்னா, நவம்பர் 1ஆம் தேதி தான் அந்த முழுமையான வடகிழக்கு பருவமழையே தமிழ்நாட்டுல ஆரம்பிச்சது. அப்போ நவம்பர் 1ஆம் தேதியிலேருந்து தான் நம்ம பார்க்க முடியும். அக்டோபர் 15, 16லேருந்து பார்க்க முடியாது. அப்போ நவம்பர் 1ஆம் தேதி எப்போ 100% அந்த விண்ட் டைரக்ஷன் வந்து நம்ம பே ஆஃப் பெங்கால்லேருந்து வர ஆரம்பிச்சதோ, அன்னியிலேருந்து தான் வடகிழக்கு பருவமழைக்கான ஆரம்பங்கள் கணக்கு நம்ம வைக்க முடியும். அப்படி பார்க்கும்போது ரொம்ப தாமதமாக தான் இந்த வடகிழக்கு பருவமழையும் தொடங்கியது. அடுத்தடுத்த மழை பொழிவுகளும் தாமதமாக இருந்தது. ஏன்னா இந்த ஃபெங்கல் புயல்லாம் நவம்பர் 14 இல்ல 15லேயே வந்திருக்க வேண்டியது. ஆனா இப்பயுமே நமக்கு ரொம்ப தாமதமாகியிருக்கிறது. பரவால்ல. தாமதமானாலும் மழை பொழிவுல எந்த குறையும் இல்ல. எல்லா மாவட்டங்களுக்கும் அதிக மழை கிடைக்கும். அடுத்த சுற்று மழை இன்னும் 2 தாழ்வு பகுதிகள் இன்னும் டிசம்பர் 10லேருந்து 15 அது மட்டும் இல்ல. அதுக்கப்புறமும் ஒண்ணு இருக்கு. அதோட நமக்கு பெரும்பாலும் முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுது பருவமழை. கண்டிப்பா நம்ம சொல்றோம். ஏன்னா இந்த தாழ்வு பகுதி வந்து வலுப்பெறுமா அல்லது வலு குறைந்து போகுமாங்கிறதையும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல கண்டிப்பா உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம். தினந்தோறும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க. அப்போதான் அடுத்தடுத்த மழை பத்தின தகவல் உங்களால முழுமையா தெரிஞ்சுக்கொள்ள முடியும். நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க.